ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சசிகுமார். நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் நம்மளை வந்து அணுகும். அதிலும் சில பிரச்சனைகள் நமக்கு விசித்திரமாக இருக்கும். நல்லா தாண்டா போச்சு, ஏன்டா இவன் வந்தான், எதுக்குடா சில விஷயங்களை சொன்னான், எதுக்குடா நம்ம அவன் பேச்சை கேட்டோம், ஏன்டா நமக்கு இப்படி நடக்குது அப்படின்ற வரைக்கும் நம்ம திங்க் பண்ணி கஷ்டப்பட்டுருப்போம். அப்படி ஒரு விஷயந்தான் இப்போ ஒரு மன்னருக்கு நடக்குது. வாங்க கதையை பார்த்துடலாம். செல்வ வளம் மிக்க நாடு, எங்கும் பசுமை. அந்த நாட்டு மக்களுக்கு வறுமை என்றாலே என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு வளமான ஆட்சியை கொடுத்திருந்தார் ஒரு மன்னர். அந்த மன்னருக்கு வந்த சோதனை பார்த்தீங்களா, ஒரு நாள் ஏதோ ஒரு வேற்று நாட்டிலிருந்து ஒரு ஆருடம் பார்க்குறவர் வந்திருந்தாராம். இவருடைய மங்கினி அமைச்சர் ஒருவர் அறிமுகம் செய்து வைக்க, அவரும் சரி ஆருடம் என்னதான் சொல்கிறாரு பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஆருடம் பார்க்க ஆரம்பிச்சிடாரு. மன்னா, உங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது, நீங்கள் இந்த நேரத்தில் போரோ இல்லை வேறு எதுவும் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆபத்து நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு அணுகும். நீங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை போர் எடுத்து படையெடுத்து போனாலும் சரி, இந்த ஆபத்துலேருந்து நீங்கள் உயிர் பிழைக்கவே மாட்டீங்க அப்படின்னு ஒரு குண்டை போட்டுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இதை கேட்டதுலேருந்து ராஜாவுக்கு ஒரே மன சஞ்சலம். என்னடா இந்த ஆருடம் பார்க்குறவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டான், நம்ம அடுத்தது என்ன செய்கிறது? இந்த பக்கத்து நாட்டு ராஜா வேறு நம்ம மேலே போர் எடுத்து வரேன்னு சொல்லியிருக்கான். போர் எடுத்து போனாலும் பிரச்சனை, அவன் போர் எடுத்து வந்தாலும் பிரச்சனை. நம்ம என்ன தான் செய்கிறது? நம்மையும் நம்ம நாட்டு மக்களையும் நம்ம எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு திங்க் பண்ணி ஒரு மனநோயாளி மாரி ஆகிட்டார் அந்த ராஜா. நாட்டு மக்களையும் பார்க்க போகிறதில்ல, அதனால் அந்த நாட்டு மக்களும் துன்பம் விட்டு இருந்தாங்க. தன்னுடைய மனபலம் அனைத்தையும் இழந்து துன்பட்டார். அப்படி சுற்றிட்டு இருந்த ராஜாவை பார்த்த ஒரு அமைச்சர், ராஜாவை நம்ம எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்ட்டு, ராஜா நீங்கள் பல மாதங்கள் இந்த அரண்மனையை விட்டு வெளியே போகலை, அதனால் உங்களுடைய மனசும் உங்களோட உடலும் மிகவும் சோர்வுட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு நாளாவது நம்ம காட்டுக்கு வேட்டையிட போகலாம் அப்படின்ட்டு அழைக்க, ராஜா அரமனதோடு அதை ஏற்றுக்கிட்டார். சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு ராஜாவும் அவருடைய சில படை வீரர்களும் அந்த ஐடியா கொடுத்தாரு இல்லையா, அந்த அமைச்சரும் சேர்ந்துட்டு போகிறாங்க. போயிட்டு வேட்டையாடுறாங்க. ராஜாவுக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை, ஆனாலும் இடம் மாற்றம் அடைதால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு அந்த அமைச்சரும் கூப்பிட்டு போகிறார். வெகு தொலைவு போயிட்டாங்க. வெகு தொலைவு போனவுடனே இருட்ட ஆரம்பிச்சிடுது. திரும்ப நம்ம அரண்மனைக்கு போகிறது இந்த இரவில் நல்லதாக இருக்காது. சரி இங்கேயே நம்ம ஓய்வு எடுத்துகிட்டு போகலான்ட்டு ராஜாவுக்கு ஓய்வு எடுப்பதற்கான சில இடங்களையும் ஏற்படுத்தி தராங்க கூட வந்த வீரர்கள். ராஜாவும் அந்த இரவு படுத்து உறங்குறாரு. இந்த ராஜாவுக்கு என்னவோ கெட்ட நேரம் என்னன்னு தெரியல, அவர் தூங்கும்போது அவருடைய காதில் ஒரு வண்டு பூந்துடுது. ராஜாவுக்கு பெரும் குடைச்சலை கொடுக்குது அந்த வண்டு. அன்று இரவு ராஜா மிகவும் வருத்தப்பட்டு வலியால் வாடி வதையிறாரு. இதை கண்ட அந்த அமைச்சரும் மற்ற வீரர்களும் இரவோடு இரவாக அந்த காட்டிலிருந்து ராஜாவை தூக்கிட்டு அரண்மனைக்கு ஓடி வராங்க. வைத்தியர்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. ராஜாவுடைய வலியை குணப்படுத்தவே முடியல. அடுத்த நாள் மற்ற வேற்று நாட்டு மருத்துவர்கள்லாம் வர வச்சு ராஜாவுடைய வலியை குணப்படுத்துறவங்களுக்கு பொற்காசுகளும் விலை மதிப்பற்ற பொக்கிஷங்களும் தரப்படும் என்று அறிவிக்கிறாங்க. இது கேட்டதும் எண்ணற்ற மருத்துவர்கள் ராஜாவை குணப்படுத்தலான்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் யாருடைய மருத்துவத்திலே அந்த ராஜாவை குணமாகலை. நாட்கள் பல ராஜா அந்த வேதனையாலையும் வலியாலையும் துன்பமுற்று தான் இருக்கார். ஒரு நாள் ஒரு முனிவர் வராரு. முனிவர் ராஜா உங்களை நான் ஒரே நாளில் குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ராஜாவுக்கும் அரண்மனையில் இருந்த எல்லாருக்கும் ஒரே வியப்பு. என்னடா இது, ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் பார்த்தாங்க, ஆனால் யாராலையும் குணப்படுத்த முடியாது. இந்த முனிவர் என்னவோ ஒரே இரவில் குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு எல்லாம் சிந்திச்சுக்கிட்டு, சரி இவரையும் நம்ம முயற்சி பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு அவர்கிட்டையும் ராஜாவை காட்டுறாங்க. சில கண்டிஷன்ஸ் சொல்கிறாரு. என்னென்னா, 1, நான் ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்தணும். 2, உங்கள் காதில் பூந்திருக்க வண்டோடைய ரகத்தை நான் பார்க்கணும். அதனால் நீங்கள் சென்ற அந்த காட்டுக்கு நான் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ராஜாவும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்ல ராஜாவை காட்டுக்கு கூப்பிட்டு போனார் இல்லையா, அந்த அமைச்சரும் படை வீரர்களும் அந்த முனிவரை காட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. முனிவரும் போகிறாரு. அங்கே இங்கே சுற்றி பார்க்குறாரு. ராஜாவுடைய காதில் என்ன பூந்துருக்குன்ட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் யாகம் பெருசாக நடக்குது. ராஜா அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் அமர்ந்திருந்து யாகத்தில் பங்கு பெறுறாங்க. முனிவரும் இந்த யாகத்தில் ஒரு விதமான மூலிகை கஷாயத்தை வைக்கிறாரு. வச்சுட்டு யாகம் மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. யாகம் முடிவும் பெறுகிறது. யாகம் முடிந்த உடனே ராஜாவை கூப்பிட்டு முனிவர் அவருடைய காதில் அந்த மூலிகை மருந்தை ஊற்றுறாரு.
ஊற்றின உடனே ராஜாவை நீங்கள் போயிட்டு ஓய்வெடுக்க செல்லலாம். அடுத்த நாள் காலை விடியும் போது உங்களுடைய காதில் இருந்த வண்டு வெளிவந்திருக்கும், உங்களுடைய உடலும் ஆரோக்கியம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் ஓய்வெடுக்க சென்றுட்டார். அதே மாதிரி ராஜா அந்த இரவு உறங்க செல்கிறாரு. அடுத்த நாள் ராஜா எழுந்திருக்கும் போது அவருடைய காதில் அந்த வண்டோடைய சத்தமும் கேட்கல, அது கொடுக்கும் குடைச்சலும் இல்லை. ராஜா பூரணமாக குணமாயிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. எழுந்து அவருடைய படுக்கையை சுற்றி பார்த்தா அங்கே ஒரு வண்டும் கிடக்குது. ராஜா மிகுந்த ஆச்சரியத்தோட, முனிவரே மிக்க நன்றி, நீங்கள் என்னுடைய உயிரை காப்பாற்றிட்டீங்க. இதோ பாருங்கள், என்னுடைய காதில் இருந்த வண்டு இதோ என்னுடைய படுக்கையில் கிடந்தது அப்படின்னு அந்த வண்டியும் காட்டுறாரு. இப்படி ராஜா ஆனந்தம் பட்டு கொண்டிருக்கும் போது ஓடி வந்த ஒரு ஒற்றன், மன்னா பேராபத்து என்ன சொல்கிறான். என்னடா இது, இப்போ தான் நான் உடல்நலம் தேறி குணமாயிட்டு இருக்கேன், இப்போ உடனே வந்து பேராபத்துன்னு சொல்கிறே, என்னதான் விஷயம் அப்படின்னு ராஜா கேட்க, மன்னா, பக்கத்து நாட்டு ராஜா முன்னறிவிப்பு எதுவுமின்றி நம்ம மீது போர் எடுத்து வந்துட்டாரு, நம்ம நாட்டை முற்றுகையிட்டு கொண்டிருக்கிறாருன்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு மிகப்பெரிய கவலையும் மனவேதனையும் ஏற்பட்டது. என்ன நான் செய்வேன், இப்போ தான் என்னுடைய உடல்நிலை தேறியது, இப்போது நான் என் நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி புலம்புறாரு. உடனே முனிவர் சொல்கிறாரு, நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும் அப்படி சொல்கிறாரு. ராஜாவும் கூறுங்கள் என்று கூற, முனிவர் அப்போ தான் சொல்கிறாரு, ராஜா, உண்மையில் உங்களுக்கு உடல்நிலை சரியாகத்தான் இருந்தது. உங்கள் காதில் புகுந்த வண்டு சிறிது நேரத்திலேயே உங்கள் காதை விட்டு வெளிவந்திருக்கும். ஆனால் ஆருடம் பார்த்த நீங்கள் அந்த ஆருடர் கூறிய பொய்யான தகவலை கருத்தில் கொண்டு உங்கள் மனதில் அதையே நினைத்து உங்களை அந்த எண்ணங்கள் ஆட்கொண்டதால் வண்டு உங்கள் காதிலே இருப்பதாக நீங்கள் நினைத்து இல்லாத ஒரு வழியை உங்கள் மனதால் நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருந்தீர்கள். பிறகு நீங்கள் என் காதில் ஊற்றின மூலிகை மருந்து. முனிவர் சிரித்தபடியே, அது மூலிகை மருந்தே அல்ல, அது வெறும் தண்ணீர், அதில் நான் பச்சை நிற வண்ணத்தை கலந்திருந்தேன் என்று கூற, பிறகு ராஜா உடனே, பிறகு என் படுக்கையில் ஒரு வண்டு கிடந்ததே அது என்று கேட்க, அதற்கு முனிவர் சிரித்தபடியே, அது நான் நேற்று உங்கள் காதில் புகுந்த வண்டின் ரகத்தை காண காட்டிற்கு சென்றேன் அல்லவா, அங்கிருந்து நான் அந்த வண்டை பிடித்து வந்தேன். அது உண்மையில் உங்கள் காதில் கிடந்ததே அல்ல. நேற்று நான் அதை நீங்கள் உறங்கிய பிறகு உங்கள் படுக்கையில் வைத்துவிட்டு சென்றேன் என்று கூறினார். இவை அனைத்தையும் ஏன் செய்தீர்கள் என்று ராஜா குழப்பத்தில் கேட்க, ஆம் ராஜா, நீங்கள் வேட்டு நாட்டு மன்னன், அதாவது தற்போது படையெடுத்து வந்துள்ளான் அல்லவா, அந்த நாட்டு மன்னருடைய ஒற்றன் ஒருவன் ஆருடன் வேளத்தில் உங்களை மனம் கலங்கச் செய்வதற்காக வேஷமிட்டு கொண்டு உங்களிடம் பொய் கூறினான். அதாவது உங்களுக்கு உங்கள் உயிருக்கு ஆபத்து உள்ளது என்று. ஆனால் நீங்கள் அதை உண்மை என்று நினைத்து உங்களை நீங்களே பலவீனப்படுத்தி கொண்டீர்கள். உங்களை நான் சரி செய்ய விரும்பினேன். அதனால்தான் நான் இப்படி சிறு நாடகம் நடத்தி உங்களை நான் காப்பாற்றினேன். தற்போதும் நீங்கள் அப்படியே சிந்திக்க வேண்டும். போர் தொடுத்து வந்துள்ள அரசனின் பலம் என்ன, அவரின் பலவீனம் என்ன, அவர் வகுத்துள்ள வியூகம் என்ன என்று அனைத்தையும் நீங்கள் ஆராய்ந்து உங்களிடம் உள்ள படையை அதற்கு ஏற்றாற்போல் வியூகம் அமைத்து போரிட செல்வீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயம் வெல்வீர்கள் என்று முனிவர் மன்னருக்கு தைரியத்தை வரவைத்தார். மன்னரும் இதை உணர்ந்து, மாபெரும் முனிவரே, நீங்கள் செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்றே தெரியவில்லை. முதலில் ஒரு பொய்யான ஆருடம் பார்ப்பவனின் பேச்சை கேட்டு மனம் கலங்கி பலவீனமடைந்து உயிர் போகும் நிலையில் இருந்த என்னை நீங்கள் காப்பாற்றினீர்கள். தற்போது என்னுடைய நாட்டையும் என் நாட்டு மக்களையும் காப்பாற்றி விட்டீர்கள் என்று ராஜா அந்த முனிவருக்கு நன்றியை கூறி போர் தொடுக்க சென்றான். அந்த போரில் ராஜா இறுதியில் வெற்றியும் பெற்றுவிட்டார். இதோட இந்த கதை முடியுதுங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய மனசை குழப்பறதுக்காக யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அதை நாம் கேட்டுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரழிச்சிக்க கூடாது. நம்முடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் பொழுது மற்றவர் யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன? நம்முடைய குறிக்கோள் நல்ல குறிக்கோள். நம்முடைய குறிக்கோளால் யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்பட போகிறதில்ல. நம்மளுடைய குறிக்கோளால் நம்முடைய சார்ந்தவங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க போகிறாங்க. அதனால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க இதை சொல்கிறாங்க அவங்க இதை சொல்கிறான்ட்டு கேட்டுட்டு நம்முடைய மனசை நாம் புண்படுத்திக்கவே கூடாது. நம்மளை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எதிரிகளே நமக்கு வேண்டியவரை விலை கொடுத்து வாங்கி நமக்கு ஒப்பாத சில நிகழ்வுகளை கூறி நம்முடைய மனசை புண்படுத்த நினைப்பாங்க. அதனால் அவர் கூறினதை நினைத்து நாமும் வருத்தப்பட்டு நம்முடைய வெற்றியை தவற விடுவோம். அதுவும் தவறு. அதனால் நாம் என்ன பண்ணாலும் சரி, அது சரியான முறையில் இருக்கும் பட்சத்தில்
அடுத்தவர்கள் என்ன குறை கூறினாலும் சரி, நீங்கள் அதை காதிலே போட்டுக்கக்கூடாது. இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயணிப்போமானால் நம்முடைய உடல் நலமும் மனநலமும் ஒன்றிணைந்து நம்முடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.